வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள 5 கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பஸ் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிம கட்டணம், 2 வீலர், கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிரந்தர கல்வி பதிவேட்டுக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள் மாணவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என புதுவை கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள 5 கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் விஜயகுமார். தொழிலதிபரான இவர் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் எப்பொழுது பொது இடங்களுக்கு சென்றாலும் கழுத்து மற்றும் கைகளை மறைக்கும் அளவிற்கு தடிமனான பல்வேறு தங்கச்சங்கிலி அணிந்து செல்வார். இதனால் இவரை தங்க மனிதர் என உள்ளூர் மக்கள் அழைக்கின்றனர். புத்தாண்டையொட்டி விஜயகுமார் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு வந்தார். சுவாமி தரிசனத்தின் போது 5 கிலோ எடையுள்ள ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள தங்க நகைகளை அணிந்து வரிசையில் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். அவரை ஆச்சரியமாக பார்த்த வரிசையில் நின்ற பக்தர்கள் கோவிலுக்கு வெளியே வந்தவுடன் அவருடன் செல்ஃபி போட்டோ எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பஸ் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிம கட்டணம், 2 வீலர், கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பெஞ்சல் புயல் நிவாரணமாக 3.54 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா ரூபாய் 5,000 உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதனால் ரூபாய் 177 கோடி அரசுக்கு கூடுதல் செலவு ஏற்பட்டது. மேலும் மத்திய குழுவினர் புதுச்சேரி வந்து ஆய்வு செய்தனர். மத்திய அரசிடம் ரூபாய் 614 கோடி கோரி கடிதமும் முதல்வர் ரங்கசாமி தந்துள்ளார். தமிழகத்திற்கு உதவி கிடைத்துள்ள சூழலில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணியுள்ள புதுச்சேரிக்கு இதுவரை உதவி கிடைக்கவில்லை என்ற பேச்சு மக்களிடம் எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு வரி கட்டண உயர்வை கையில் எடுத்துள்ளது. கடும் நிதி சுமையை சமாளிக்க அடுத்தடுத்து கட்டணங்களை புதுச்சேரி உயர்த்த வேண்டியுள்ளது. புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பஸ் கட்டணம் உயர்ந்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதற்குள் அடுத்த அறிவிப்பாக புத்தாண்டு முதல் பெட்ரோல், டீசல் கட்டணம் லிட்டருக்கு தலா ரூபாய் 2 உயர்ந்தது. இதனை அடுத்து மதுபான உரிமை கட்டணம் மற்றும் 2 வீலர்கள், கார்கள், பஸ்கள், வாகனங்கள் பதிவு கட்டணத்தையும் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிரந்தர கல்வி பதிவேட்டுக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள் மாணவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என புதுவை கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்களுக்கு 12 இலக்க எண் தானியங்கு நிரந்தர கல்வி பதிவேடு என்ற தனித்துவ அடையாளத்தை உருவாக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதன்படி மாணவர்களின் கற்றலின் ஏற்படும் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் அவர்களது கல்வியை திறம்பட நிர்வகிக்கவும் இது உதவும். இதன் மூலம் மாணவர்கள் தங்களின் கல்வி பதிவுகளை எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் போதும் பெறலாம். இந்த அமைப்பு மாணவர்களின் கல்வி பதிவுகளுக்கு புதுப்பிப்புகளை வழங்கும். இந்த டிஜி லாக்கர் ஒருங்கிணைப்பு மூலம் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பெற்ற படிப்புகள், கிரேடுகள், சான்றிதழ்கள் மற்றும் சாதனைகள் உட்பட ஒவ்வொரு மாணவரின் கல்வி வரலாற்றில் விரிவான மற்றும் நிரந்தரமான பதிவாக இது இருக்கும். இந்த தானியங்கி நிரந்தர கல்வி பதிவேட்டை உருவாக்க மாணவர்கள் ஜனவரி 20ஆம் தேதிக்குள் தங்களது கல்வி விவரங்களை இணைய வழியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மாநில திட்ட இயக்க தினகரன் அறிவுறுத்தியுள்ளார். இதை வட்டார அளவிலான கல்வி அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள குறிப்பாணையில் அவர் தெரிவித்துள்ளார். மழைநீர் கட்டமைப்பு ஏற்படுத்தினால் மட்டுமே இனி நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்க முடியும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியானது எளிமையான முறையில் மிக குறைந்த செலவில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை செயல்படுத்த மத்திய அரசின் நீர் ஆதாரத்துறை பரிந்துரையை முறையை உழவர்கரை நகராட்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. ஆகவே உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள வியாபார நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், திருமண மண்டபங்கள், தொழிற்சாலைகளில் எளிமையான மழைநீர் கட்டமைப்பு ஏற்படுத்தி நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த வேண்டும், மண் வளத்தை காக்க வேண்டும். வரும் நிதியாண்டில் நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்கவும், நகராட்சி சம்பந்தப்பட்ட அனுமதி பெறவும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கான தகவலை புகைப்படத்துடன் இணைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து வீடு திரும்பிய போது ஏற்பட்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். 57 பேர் காயமடைந்தனர். புதுச்சேரியில் நேற்று முன்தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கடற்கரை சாலையில் கூடி புத்தாண்டை கொண்டாடினர். பலர் ஹோட்டல்கள், பார், ரிசார்ட்களில் ஆட்டம் பாட்டத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து அனைவரும் நள்ளிரவு வீடு திரும்பினர். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து திரும்பிய பலர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். புதுச்சேரி முத்திரைப்பாளையம் நெல்லுமடி வீதியை சேர்ந்த அருள் பாண்டியன், அரியூர் ஆனந்தபுரம் சாலை தேவராஜ் ஆகிய இருவர் வெவ்வேறு விபத்துகளில் உயிரிழந்தனர். இரு விபத்துகள் குறித்தும் வடக்கு போக்குவரத்து போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மட்டும் 57 பேர் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். இதில் பெரும்பாலான விபத்துகள் குடிபோதையில் தனக்குத்தானே கீழே விழுந்து காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல்வரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 3423 பெண் குழந்தைகளின் பெயரில் 50,000 ரூபாய் வைப்புத் தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் 50,000 டெபாசிட் செய்த திட்டத்திற்கான அரசாணை கடந்த 2023 ஜூலையில் வெளியிடப்பட்டது. முதல்வரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் திட்டம் அறிமுகமானது. திட்டத்தை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் பயனடையும் குழந்தையின் பெற்றோர் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் குடியிருந்தவராக இருக்க வேண்டும். 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த குழந்தைகள் இந்த திட்டத்தில் பயனடையலாம். குழந்தையின் பெயரில் 50,000 ரூபாய் வங்கி அல்லது அஞ்சல் நிலையத்தில் டெபாசிட் செய்யப்படும். 21 ஆண்டுகள் கழித்து பணம் வழங்கப்படும். அதையடுத்து கடந்த 2023இல் இத்திட்டம் புதுச்சேரியில் அமலுக்கு வந்தது. இத்திட்டம் செயல்பாடு தொடர்பாக புதுச்சேரி அரசு தரப்பில் கூறுகையில், பெண் குழந்தைகளுக்கு அதிகாரம் அளிக்கும் முதல்வரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் இதுவரை 3423 பெண் குழந்தைகளின் பெயரில் 50,000 ரூபாய் வைப்பு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1188 பெண் குழந்தைகளின் பெயரில் வைப்பு தொகை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளனர். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்களுக்கு தினசரி நாட்காட்டி வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்களது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பொதுமக்களுக்கு தினசரி நாட்காட்டி மற்றும் இனிப்பு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அவரது இல்லத்தில் சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அமைச்சருக்கு பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுவை மாநில கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு ஜனவரி 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுவை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கூட்டுறவுத்துறையில் 38 இளநிலை ஆய்வாளர்கள் பதவிக்கு எழுத்துத் தேர்வு மூலம் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு ஜனவரி 8ஆம் தேதி தட்டாஞ்சாவடி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலக கருத்தரங்கு அறையில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது. எனவே எழுத்துத் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அசல் சான்றிதழ்களுடன் வர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தவறினால் தற்காலிக தேர்வு ரத்து செய்யப்படுவதாக கருதப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் இயக்குநராக மூத்த பேராசிரியர் கௌதம் ராய் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜிப்மர் நிர்வாகம் புதன்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில், ஜிப்மர் இயக்குநராக பணியாற்றிய டாக்டர் ராகேஷ் அகர்வாலின் பணிக்காலம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் உத்தரவுப்படி நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படும் வரையில் மூத்த பேராசிரியர் டாக்டர் கௌதம் ராய் ஜிப்மரின் இயக்குநராக செயல்படுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் புதுச்சேரி கிளையின் ஆலோசனை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சங்க தலைவர் முனைவர் கோவிந்தசாமி தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் சங்க ஆலோசகர் ஜெயக்குமார், முனைவர் வெங்கடேசகுமார், பிரபாகர், ராகேஷ் உள்ளிட்ட பல முன்னாள் மாணவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்விற்கு பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து கூட்டத்தை சிறப்பித்தார். கூட்டத்தில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் மூலம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சமூக பணிகள் குறித்து விவரிக்கப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் பிறந்தநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் கந்தசாமி வழங்கினார். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பேரவையின் துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் ஆரி சேகர் தலைமையில் பெருமாள் கோவில், கௌசிக பாலசுப்ரமணிய கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவேங்கடத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை, உணவு உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்.
மண் நிமிட்டி சித்தருக்கு பூஜை செய்து இந்த புத்தாண்டில் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி தன்னந்தலை ரோடு கண்ணன் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண யோகி மடம் மண் நிமிட்டி சித்தருக்கு தலைவர் பஞ்சு குணா தலைமையில் தொடர் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. புத்தாண்டை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் நிர்வாகத்தின் ஆலோசகர் குமாரவேல் மற்றும் தலைவர் பஞ்சு குணா, துணைத் தலைவர் செந்தில், செயலாளர் புவி, துணை செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் சுப்பிரமணி, துணை பொருளாளர் சுரேஷ்குமார், துணை ஆலோசகர் செந்தாமரை உட்பட பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ரூபாய் 4 கோடி மதிப்புள்ள 5 கிலோ தங்க நகைகளை அணிந்து வந்த பக்தரை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் பஸ் கட்டணம், பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ள நிலையில் மதுபான உரிம கட்டணம், 2 வீலர், கார் பதிவு கட்டணமும் அதிகரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிரந்தர கல்வி பதிவேட்டுக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள் மாணவர்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என புதுவை கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.